ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் பீஸோட சாப்டர் 1149, 1150 அண்ட் 51 இந்த 3 சாப்டர் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த 3 சாப்டர்லேயுமே ஈமோ அப்பியர் ஆகியிருக்காங்க. அண்ட் ஈமோடைய பவருமே ஓரளவுக்கு ரிவீல் ஆகியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த சாப்டர், அதாவது சாப்டர் 1152ல் நம்ம ஈமோ லூஃபி ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்க போகிறாங்க. அண்ட் அந்த பேட்டிலில் லோக்கியை கலந்துக்க போகிறாரு. கண்டிப்பாக ஒன் பீஸில் இந்த ஆர்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட் நம்மளால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இனிமே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த சாப்டர்ஸை கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் 1149லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சாப்டரோட டைட்டில் ஒன் செகண்ட். அண்ட் இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம கவன் சம்மர்ஸ் அட்டாக் பண்ணுறாரு. அண்ட் அந்த ஒரு அட்டாக்ல சம்மர்ஸ்க்கு ஒரு பெரிய டேமேஜே ஏற்படுது. இதை பார்த்துட்டு ஊசோப் இந்த அட்டாக் எப்படி சம்மர்ஸ் மேலே ஒர்க் ஆச்சு அப்படின்னு அவர் கேட்பாரு. அண்ட் அந்த டைமில் மறுபடியும் கவன் சம்மர்ஸ் அட்டாக் பண்ணுறாரு. பட் இந்த டைம் சம்மர்ஸ் அவருடைய பவரை யூஸ் பண்ணி அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணுறாரு. அண்ட் பிளாக் பண்ணிட்டு கவன் கிட்ட மவுண்டன் ஈட்டர் நீ ஏன் இங்கே இருக்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மாற்றி அடிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம ஊசோப் கவனை நீ முன்னாடியே பார்த்துருக்கே அப்படின்னு நாமி கிட்ட கேட்பாரு. நாமியும் அந்த கேஸ்டலில் நடந்த இன்சிடென்ட் பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் கபன் கோலனுடைய அப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஊசோப்க்கு ரிவீல் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது கபன் வந்து பைரட் கிங் உடைய லெஃப்ட் ஹேண்ட் மேன் அப்படின்னு. அண்ட் எல்லாருக்கும் ஸ்காப்பர் கபன் ஏன் இந்த லேண்ட்ல இருக்காரு அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கும். அண்ட் இப்போ சாப்பர் வந்து கபன் யூஸ் பண்ற அட்டாக் எல்லாமே அந்த ஹோலி நைட்ஸ் மேல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இப்போ சம்மர்ஸ் வந்து செம்ம கோவத்தில் இருப்பான். அந்த கோவத்திலேயே அவனுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி கபன் அட்டாக் பண்ணுவான். பட் கபன் வந்து ஒரே அட்டாக்ல சம்மர்ஸோட பாடியை ரெண்டா கட் பண்ணுவாரு. அண்ட் அதில் சம்மர்ஸ்க்கு செம்ம டேமேஜ் ஏற்பட்டிருக்கும். ஸோ நம்ம கபனுடைய அட்டாக்கை பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருந்து நம்ம சாப்பர் எங்கேயோ ஓடிட்டு இருப்பான். அண்ட் அவன் கபன் எப்படி இம்மார்ட்டலாக இருக்கிற ஒரு ஹோலி நைட்டை கட் பண்ணாரு அப்படின்ற ஒரு டவுட் அவனுக்கு இருக்கும். ஸோ இந்த டைமில் அந்த லைப்ரரி இருக்கு இல்லையா, அந்த லைப்ரரியை ஃபுல்லாக பற்ற வச்சிருவாங்க. அந்த லைப்ரரி கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சிட்டு இருக்கும். அதை நம்ம ராபினும் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஜருல் அதை பார்த்துட்டு ரொம்ப எமோஷன் ஆயிருப்பாரு. அண்ட் அந்த லைப்ரரியை ஃபயர் பண்ண உடனே அந்த ரோஞ்சான்ற ஒரு பொண்ணை ஒரு ஹாஸ்டேஜை எடுத்திருப்பாங்க இல்லையா, அதாவது அந்த ரோஞ்சா கேரக்டர் ஒரு பள்ளத்தில் நிற்க வச்சு அந்த லைப்ரரியை நீங்கள் ஃபயர் பண்ணலன்னா இந்த கேரக்டரை நான் கில் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம கங்கோ மிரட்டி இருப்பாங்க. இப்போ அந்த லைப்ரரி ஃபயர் பண்ண நியூஸ் வந்த உடனே ரோஞ்சாவை ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. இப்போ கபன் நம்ம சம்மர்ஸை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. சம்மர்ஸை டிஃபீட் பண்ண உடனே கங்கோவை டிஃபீட் பண்ண வந்திருக்காரு. இப்போ கங்கோ கபனை பார்த்த உடனே ஷாக் ஆகியிருப்பாங்க. பிகாஸ் கங்கோவுக்கு கபன் பைரட் கிங்கோட கிரியூமேட் அப்படின்னு தெரியும். அதனாலே அவங்க ஷாக்கில் பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த சில்ட்ரன்ஸும் கபன் வந்த உடனே ஹாப்பியாக இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் கபன் வந்து அவங்களை சேவ் பண்ணிடுவார் அப்படின்னு. பட் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, நம்ம கங்கோ வந்து அந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்டேஜாக எடுத்திருப்பாங்க. அந்த சில்ட்ரன்ஸில் நம்ம கோலனும் இருப்பான். கோலன் வந்து கபனுடைய பையன். அப்படி இருக்கிறப்ப கபனை அந்த ஒரு இடத்துல பார்த்த உடனே கோலன் என்ன பண்ணுறான்னா அப்பான் அப்படின்னு கத்திடுறான். கங்கோக்கு அப்பதான் புரியுது கோலன் கபனுடைய பையன் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல கோலன் தெரியாதனமா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, கபன் கங்கோவை அட்டாக் பண்ண போறாரு. பட் சடனா கங்கோ வந்து கோலனுடைய கழுத்துல கத்தியை வச்சு கபனை மிரட்டிட்டே இருக்காங்க. கபனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த கபனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. அந்த சான்ஸ் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா அந்த சில்ட்ரன்ஸை சேவ் பண்ணிட முடியும். பட் இந்த இடத்துல கங்கோ கோலனை வச்சு மிரட்டிட்டே இருக்கிறதுனால அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இப்போ கபன் வந்து கோலன் கிட்ட, கோலன் நீ ஒரே ஒரு செகண்ட் மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோ, நீ ஒரு ஸ்ட்ராங்கான கிட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. கோலனும் அழுதுகிட்டே ஓகே டாட் நான் ஒரு வாரியர் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஆனா கங்கோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த உயிரை எடுத்துட்டா மறுபடியும் ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. கபனுக்கு கோலன் பிறந்த உடனே நடந்தது பிளாஷ்பேக்கா ஞாபகம் வருது. அது ஒரு பிளாஷ்பேக்காவே காமிச்சிருக்காங்க. அண்ட் இப்ப நம்ம கபன் கங்கோ கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க நம்ம கங்கோ கோலனுடைய கழுத்துல கொஞ்சம் கொஞ்சமா கத்தியை இறக்கிட்டே இருக்காங்க. அண்ட் கபன் அட்டாக் பண்ண வராரு. பட் சடனாக கிவ் அப் பண்ணிடுறாரு. அவர் கையை தூக்கிட்டு ஸ்டாப் பண்ண அப்படின்னு கிவ் அப் பண்ணிடுறாரு. அண்ட் கங்கோவும் அவரை டிஃபீட் பண்ணிடுறாங்க. அண்ட் கபன் அந்த இடத்துல அழுகுறாரு. கொஞ்சம் எமோஷனலாக இருந்துச்சு அது. அண்ட் கபனை டிஃபீட் பண்ணி அண்டர் வேர்ல்டுக்கு தள்ளி விட்டுறாங்க கங்கோ. அண்ட் இந்த பேனரில் சாப்பரையும் காமிக்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு சினாரியோ முடிஞ்ச உடனே நம்ம கங்கோ ப்ரூக்கை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. கங்கோ ப்ரூக்கை பார்த்துட்டு அது ப்ரூக் தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் ப்ரூக்கும் மை அப்பாலஜிஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. மாதிரி ஒரு சில விஷுவல்ஸும் காமிச்சிருக்காங்க. ஒரு மினி ஃபிளாஷ்பேக் மாதிரி. அதில் ஒரு கேரக்டர் ஃபாதர் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அண்ட் கங்கோக்கு சடனா இது என்ன மெமரிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வருது. அண்ட் ஒரு கேரக்டர் கத்துனாங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேரக்டர் வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர். அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டருடைய ட்ரீம் வந்து ஒரு பைரட்டா இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ கங்கோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. பட் சடனா கங்கோ கிட்ட இருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்ஷனை பார்க்க முடியுது. கங்கோ இந்த இடத்துல என்னதான் நடந்துட்டு இருக்கு, நம்ம ஹோலி லேண்ட் சி அப்படின்ற ஒரு ஃபிளேமால அழிஞ்சிட்டு இருக்கு, இந்த மூவ் என்ன பண்ண போறேன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த இடத்துல கங்கோ பேசல ஈமு தான் பேசிட்டே இருந்திருக்காரு.
இருக்காங்க. ஈமு கங்கோவுடைய பாடியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த ஒரு சாப்டரும் எண்ட் ஆகுது. இப்போ சாப்டர் 1150 பார்க்கலாம். இந்த சாப்டர் 1150 டைட்டில் டோமி ரிவர்சி. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல எல்பாப்ல இருக்கிற ஜெயன்ஸ் அந்த கிட்ஸ் எல்லாம் சேஃபா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. பட் சடனா ஒரு கேரக்டருடைய ஹாக்கி அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணுது. அது யாரோடதுன்னா ஈமோது தான். ஸோ ஈமோ இப்போ கங்கோ பாடிக்குள்ள இருக்காங்க இல்லையா. இப்போ கங்கோட பாடி எப்படி இருக்குன்னா அவங்க பாடியில ஒரு விங்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு டெய்லும் இருக்கு. அண்ட் அவங்க கையில ஒரு வெப்பனும் இருக்கு. அண்ட் ஈமோ இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கில்லிங்கம் கேட்டுட்டு இருக்காங்க. கில்லிங்கம் நான் தான் இந்த நைட்மேர் ஹோல்ஸை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இந்த ஐலாண்டில் இருக்கிற பீப்புள்ஸோட ட்ரீம்ல இருந்து மான்ஸ்டர்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அண்ட் ஈமோ இப்போ சம்மர்ஸ் கிட்ட அந்த பிராட்ஸ் எல்லாம் முடிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த பிராட்ஸ் யாருன்னா நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் தான். நம்ம சம்மர்ஸும் இப்போ அலைவா தான் இருக்காரு. இப்போ நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸுக்கு அந்த கங்கோ கேரக்டர் பார்த்த உடனே இப்போ முன்னாடி இருந்த கங்கோ தான் அதுவா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் ராபின், லூஃபி, ஜோரோ, சாஞ்சிலாம் எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. அதுக்கு நாமி அவங்க எல்லாரும் அண்டர் வேர்ல்டுல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்ஸ் எல்லாரும் லாக் ஆகி இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் இந்த இடத்துல சம்மர்ஸ் வந்து ஈமு சொன்ன கமெண்டை முடிக்க வருவாரு. அண்ட் இப்போ ஈமு இந்த சின்ன குழந்தைங்களை வச்சு எப்படி நம்ம பார்கெயின் பண்றது, நான் இவங்க எல்லாருக்கும் கமெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு ப்ளூ ஓனி டாரியும் ரெட் ஓனி பிராகியும் இந்த லேண்டோட கிங்கா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஈமு கமெண்ட் பண்றாங்க. உடனே பிராகியும் டாரியும் நீ இந்த காட்ஸ் நைட்ஸ்ல ஒருத்தவங்க தானே, நீ தானே எல்பாஃப்ல நடக்கிற மொத்த பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிராகி வந்து ஈமு கிட்ட நின்று நாங்க அந்த சில்ட்ரன்ஸை மறுபடியும் எடுத்துப்போம் அண்ட் எத்தனை பேர் நீங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஈமு கிட்டே கேட்பாரு. அது ஈமுனே தெரியாது அவங்களுக்கு. பட் அது வேற விஷயம். இப்போ ஈமு ஒரு புக்கை எடுத்து ஹேர்கன் பிராகி நீ ஜருல கில் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறமா நம்ம தான் இந்த எல்பாஃபுடைய கிங்கா இருப்போம் அண்ட் நம்ம தான் கிங் ஆஃப் த எல்பாஃப் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுவும் ஒரு புக்கை கையில வச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் நம்ம பிராகி வந்து அதுக்கு அக்செப்டே பண்ண மாட்டாரு. உடனே ஈமு அந்த புக்ல இருந்து ஒரு கன்னை எடுத்து நம்ம பிராகியோட கையில ஓட்ட போட்டு அதை கட் பண்றாங்க. இதை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகி இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜெயன்ஸுடைய கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுலயும் நம்ம பிராகியோட கையில ரொம்ப பவர்ஃபுல்லானது. இப்படி இருக்கிறப்போ ஒரு கன்னால எப்படி ஈமு அந்த கையை கட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்குதா செய்யுது. அதனாலே அதை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் ஷாக் ஆகி இருப்பாங்க. அண்ட் ஈமு ஒரு பென்டகன், அதாவது ஒரு அபிஸ் மார்க்கை ஓபன் பண்றாங்க. அதுவும் கரெக்டா பிராகி இருக்கிற இடத்துல. பிராகி அந்த இடத்துல இருக்கிறப்ப சடனா அந்த அபிஸ் மார்க்குள்ள போறாரு. அண்ட் ஈமு டோமி ரிவர்சி அப்படின்ற ஒரு வேர்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பிராகி ஃபுல்லா உள்ள போயிட்டு ஒரு டீமனா வெளியே வராரு. அண்ட் ஒரு டீமனா வெளியே வந்து அங்க இருக்கிற எல்லா ஜெயன்ஸ் அட்டாக் பண்றாரு. அதே மாதிரி தான் இப்ப டாரி மாறி இருப்பார், ஒரு டீமனா மாறிட்டே இருக்காரு இப்ப. அண்ட் டாரிக்கு ஒரு வெப்பனும் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் டாரி பிராகியை தொடர்ந்து மற்ற ஜெயன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டீமனா மாறிட்டே இருக்காங்க. அண்ட் ஈமு இப்ப இந்த லேண்டை மொத்தமா எரேஸ் பண்ணிடாதீங்க, இந்த லேண்ட் ரூல் பண்ண வேண்டியது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஜெயன்ஸ் எல்லாரும் ஜருல் கிட்ட ஜருல் இங்கிருந்து ஓடிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஜருல் வந்து இங்கிருந்து ஓடுறது அப்படின்றது ஒரு வாரியருக்கான அடையாளமே இல்லை அப்படின்ற மாதிரி ஜருல் சொல்லிடுறாரு. அதோட இந்த ஒரு சாப்டரையும் முடிக்கிறாங்க. ஸோ ஈமோடைய டாமினன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு எல்பாஃப்ல அதிகரிச்சுட்டே இருக்கு. இதுக்கப்புறம் இப்போ லாஸ்டா சாப்டர் 1151 பார்க்கலாம். இந்த சாப்டருடைய டைட்டில் தட்ஸ் எனஃப் ஐ ஹவ் காட் திஸ். இந்த சாப்டருடைய ஸ்டார்டிங்ல வந்து காஷி இருக்கான் இல்லையா, காஷி வந்து கேப்டன்ஸ் நிறுத்துங்க, ஜருல் வந்து இந்த வேர்ல்டுடைய ஓல்டஸ்ட் வாரியர், ஒரு லிவிங் லெஜெண்ட், அவர் கில் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அந்த கேப்டன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஐடியலைஸ் பண்ண அந்த எல்டர் இப்போ புரோக்கனான ஒரு ஓல்டு மேன், அதனால தான் நாங்க அவரை கில் பண்றோம். அது மட்டும் இல்லாம அவரை கில் பண்ணி இந்த எல்பாஃபோட கிங்ஸா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த டைம்ல ஒரு ஜெயன்ஸா டீமனா மாறிட்டே இருக்காங்க. அண்ட் இப்போ ரிப்ளி கோலன் கிட்ட நான் உங்களை சேவ் பண்ண வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த டைம்ல அந்த எல்பா பீப்புளோட ட்ரீம்ல இருந்த மான்ஸ்டர்ஸ் கொஞ்சம் இறந்துருக்கும் இல்லையா, அது எல்லாமே இப்போ மறுபடியும் உயிரோட வந்திருக்கு. அது குல்லிங்கமுடைய ஒரு பவர் தான். அண்ட் யோசிச்சு பாருங்க, இப்போ எல்பாஃப்ல ஒரு ஜெயன்ஸா டீமனா மாறிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு பக்கம் இந்த மான்ஸ்டர்ஸ் வேற இந்த ஜெயன்ஸ் அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. ஸோ எல்பாஃபுடைய சிச்சுவேஷன் கொஞ்சம் பேடா மாறிட்டே இருக்கு. அந்த மான்ஸ்டர்ஸை நம்ம குல்லிங்கம் தான் எழுப்புறான். அவனோட ஃபுல் ஃபார்ம் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய டெவில் ஃப்ரூட் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இவரோட டெவில் ஃப்ரூட் வந்து ஒரு மித்திக்கல் டிராகன் ஃப்ரூட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவருடைய மாடல் குலின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த குலின் அப்படின்றது ஒரு ஹைபிரிட் ஃபார்மா. அண்ட் டாரி பிராகி டீமனா மாறினதால நம்ம ஊசப் கொஞ்சம் ஷாக் ஆகி இருப்பான். அதே மாதிரி கொஞ்சம் சோகத்திலேயே இருப்பான். அண்ட் இப்போ அந்த ஐலாண்ட்ல இருக்கிற ஜெயன்ஸுக்கு அந்த சில்ட்ரன்ஸ் சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பொறுப்பும் இருக்கு. அதனால அவங்களை எப்படி சேவ் பண்றது அப்படின்ற ஒரு குழப்பத்தோடய அவங்க இருப்பாங்க. அண்ட் சம்மர்ஸ் இது எவ்வளவு நேரம் நம்ம பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஈமோ கிட்ட கேட்பாரு. அதே மாதிரி குல்லிங்கம் வந்து ஆல்ரெடி இந்த போர்டு நம்மளுடைய கலர்ல மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்வாரு. அவர் எதை மீன் பண்றாருன்னா இந்த ஜெயன்ஸ் ஒவ்வொருத்தங்களா டீமனா
மாறுறப்ப ஒரு போர்டில் காயினை ஃபிளிப் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த காயினுக்கு ஒயிட் அண்ட் பிளாக் 2 சைடு இருக்கும். அந்த காயினோட ஒயிட் சைடு வந்து பிளாக் சைடு மாறுறது தான் இவங்க, அதாவது குலிங்கம் இந்த போர்டு நம்ம கலர்ல மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுக்கு ஈமு என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லாம் ஷேட்டர் ஆகிற வரைக்கும் இதை நீங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு டாரி வந்து எது ஷேட்டர் ஆகிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு ஈமு இந்த எல்பாஃபுடைய ஸ்பிரிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஹரால்டு மட்டும் அந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல அதை பண்ணாம இருந்தானா இந்த எல்பாஃப் எப்பயோனோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதோட அந்த சன் ரியலம்ல நடக்கிற அந்த போர்ஷன்ஸை இந்த சாப்டர்ல முடிச்சிருப்பாங்க. இப்போ அந்த அண்டர் வேர்ல்டுல என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கபன் அந்த அண்டர் வேர்ல்டுல விழுந்திருப்பாரு இல்லையா, அந்த டைம்ல நம்ம சாப்பர் கபனை சேவ் பண்றதுக்காக அவனும் குதிச்சிருப்பான். எப்படியோ ஒரு வழியா கபனை சேவ் பண்ணிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹஜ்ரோதீனுக்கும் லோக்கிக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். நம்ம முன்னாடி சாப்டர்ஸ்ல பார்த்த மாதிரி இப்பயும் ஹஜ்ரோதீன் லோக்கி கிட்ட இதை எங்க அப்பாவை கில் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கான். இவங்க பேசிட்டே இருக்கிறப்ப நம்ம சாப்பர் கீழே விழுந்ததை நம்ம லூஃபியும் ஜோரோவும் சென்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா லூஃபி சாப்பர் தான் விழுந்தான்னு நான் எப்படி சென்ஸ் பண்ண அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அண்ட் சாப்பர் கூட யாரோ விழுந்திருக்காங்க அண்ட் அவங்களுக்கும் அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு சாஞ்சி ஏதோ ஒன்று சீரியஸா அந்த சன்ரியலம் நடந்திருக்கு, அதனால தான் அவங்க அங்கிருந்து இங்க கீழே விழுந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சாஞ்சி சொல்றான். அதுக்கு ஜோரோ நம்ம போய் அவங்கள ஃபைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ அவங்க 3 பேர் போனதுக்கு அப்புறமா நம்ம கர்டன் கோல்ட்பர்க் கிட்ட லோக்கி, நான் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் தரேன், உங்களுக்கு யாரோட தலை வேணும்னாலும் சொல்லுங்க, உங்களுக்கு ஜுவல்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு கர்டன் கோல்ட்பர்க், நாங்க உன்னை ஃப்ரீ பண்ண மாட்டோம் லோக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு டிரான்ஸ்பாண்டர் ஸ்னேல் ரிங் ஆகுது. அதுல ஒருத்தங்க ஹலோ லோக்கி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு லோக்கி, மோசா நான் இப்போ பிஸியா இருக்கேன், நான் உங்ககிட்ட அப்புறமா சாட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு மோசா வந்து, இல்ல நான் சீக்கிரமா சொல்லிடுறேன், நான் இது உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன், பட் உண்மை என்னன்னா டிரான்ஸ்பாண்டர் ஸ்னேல என்னால கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு லோக்கி ஏதாவது ஆச்சா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு மோசா என்ன சொல்றாங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் பயந்தேன், பட் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது நமக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் ஒரு காமிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது, அதனால தான் உங்ககிட்ட மறுபடியும் நன்றி சொல்லலாம்னு சொன்னேன், என்னாச்சுன்னு சொல்லி உன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு நம்ம லோக்கி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு மோசா, அதெல்லாம் ஓகே, என்னை பத்தி வரி பண்ணிக்காத, நீ பண்ண எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிடுறாங்க. நம்ம லோக்கியும் மோசாவும் பேசுனது பார்த்துட்டு நம்ம கர்டன் கோல்ட்பர்க் பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம லோக்கிய. அதுக்கு லோக்கி, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்தி சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு கெர்ட், நீ ரியலம் ஆஃப் த டெட்ல இருந்துகிட்டே ஒரு ஃப்ரெண்டு கூட கான்டாக்ட்ல இருக்கிறது நல்லதுதான் லோக்கி அப்படின்ற மாதிரி கோல்ட்பர்க் சொல்றாங்க. அதுக்கு லோக்கி, இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா ஹஜ்ரோதீன் கெர்டி கிட்ட, நீ யாசனை ட்ரீட் பண்ணணும், அவருக்கு சிவியரா அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அண்ட் லூஃபி கபன் கூட இருப்பார் இல்லையா, அப்போ லூஃபி என்ன சொல்றாருன்னா, இந்த எல்பாஃப்ல பாப்புலரான ஒரு ஓல்டு மேனை சேவ் பண்ணியிருக்க சாப்பர் நல்லதுதான் அப்படின்ற மாதிரி லூஃபி சாப்பர் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு சாப்பர், இவர் உனக்கு ஸ்பெஷலா தெரியல அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு லூஃபியும் இல்லைன்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறமா தான் சாப்பர் இவர் பைரட் கிங் உடைய லெஃப்ட் ஹேண்ட் மேன் அப்படின்ற மாதிரி கபனை பத்தி சொல்லுவான். அதை கேட்டுட்டு நம்ம லூஃபி ரொம்ப ஷாக் ஆகியிருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம இவரை பத்தி ரேலைக்கும் ஷாங்ஸுக்கும் நல்லாவே தெரியும், ப்ராபப்ளி இவர் தேர்ட் ஸ்ட்ராங்கஸ்டா இருந்திருக்கணும் அப்படின்னு லூஃபி சொல்வான். இப்ப கபன் வந்து லைட்டா மூவ் பண்ணி ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுவாரு. என்னன்னு பார்த்தா, நான் தான் செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யாசான், நீங்க எழுந்துட்டீங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஜெயின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு சாப்பர், சன்ரியலம்ல சிச்சுவேஷன் ரொம்ப பேடா இருக்கு, உங்களோட உதவி தேவைப்படுது, அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஹாஸ்டேஜா எடுத்திருக்காங்க அண்ட் எக்கச்சக்கமான மாஸ்டர்ஸும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சாப்பர் சொல்லி முடிப்பாரு. அண்ட் ஈமோ இப்போ மறுபடியும் ஹாக்கியை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹாக்கியை பார்த்துட்டு நம்ம ஜோரோ ரொம்ப ஷாக் ஆகியிருப்பாரு. அண்ட் இப்போ ஹஜ்ரோதீன், எல்பாஃப் இப்போ டேஞ்சர்ல இருக்கு, நம்ம இப்போ கண்டிப்பா மேலே போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நம்ம லூஃபி வந்து இப்போ சாப்பர் கிட்ட, போதும் சாப்பர் எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்வாரு. அண்ட் இப்போ லாஸ்டா லோக்கி வந்து, இந்த அளவுக்கு ஹாக்கி பஸ்ட் ஆகி இருக்குன்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு என்னோட பவர் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதோட இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. அண்ட் நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நாளைக்கு உங்களை ஒரு வீடியோல வந்து மீட் பண்றேன். until then stay tuned.